Hi friends, இது நம்ம சேனல் நெக்ஸ்ட் வீன் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலோட லெக்சர் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்குமே நம்ம வந்து பீம்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு, காலம் முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்மளோட டாபிக்ஸ் என்னென்னா நம்ம ஷெல்ஸ், ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ், சிலிண்ட்ரிக்கல் ஷெல்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். தின் சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஸ்பெரிக்கல் ஷெல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தின் சிலிண்டர் or that cylinder in which the thickness is 20th part of the diameter or even less. அதாவது எது வந்து எந்தெந்த சிலிண்டர்லாம் நம்ம வந்து தின்னு சொல்ல போகிறோமோ அதோட திக்னஸ் எப்படி இருக்குன்னா அதை டயா டிவைட் பை 20 விட லெஸ்ஸாக தான் இருந்துச்சுன்னா அது தின் சிலிண்டர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டயா விட லெஸ்ஸாக இருக்குது ஆர் ஈக்குவலாக இருக்குதுன்னா அது சொல்லுவோம். இப்போ வந்து டி பை டி அந்த வேல்யூ வந்து இஸ் லெஸ் தென் 1/20 இருக்குது அப்படின்னா அது வந்து தின் சிலிண்டர். இது வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இந்த 20ன்றது அது இன்க்ரீஸ் ஆனால் தான் அது டிக்ரீஸ் ஆகும். அது அந்த மாதிரி மீனிங் உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/30 இருந்துச்சுன்னா அது லெஸ் தென் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் இது பாருங்கள். On the thin shell, it is an assumed that the normal stress which may be either tension or compression are uniformly distributed throughout the thickness of the wall. ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த தின் செல்ஸில் என்ன ஆகும்னா அதோட ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதோட டென்ஷனாக இருந்தாலும் சரி, கம்ப்ரெஷனாக இருந்தாலும் சரி, யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம தின் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா எல்பிஜி சிலிண்டர், பாய்லர்ஸ், ஐசி என்ஜின்ஸ் இதிலெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். சப்ஜெக்ட் டு த இன்டர்னல் ப்ரெஷர் திக்னஸ் ஷுட் பி ஸ்ட்ராங் இனஃப் டு ரெசிஸ்ட் த இன்டர்னல் ப்ரெஷர். எஸ், நமக்கு வந்துட்டு நம்மளோட இன்டர்னல் ப்ரெஷர் டெவலப் ஆகுது. இப்போது எல்பிஜி கேஸ் சிலிண்டர் எடுத்துக்கோங்க. அந்த சிலிண்டர் இருக்குது. ஸோ இதான் அதோட திக்னஸ். இந்த அளவுக்குள்ள சிலிண்டர் இருக்குது. ஸோ இது மேலே என்னாகும், நமக்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் என்ன ஆகும்னா இங்கே உள்ள வந்து ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். நமக்கு இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து ஹைலி கம்ப்ரஸ்டு ஃப்ளூயிட்ஸாக இருக்கும். இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து அந்த ஷெல்ஸில் அவுட்டர்ஸில் என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு அதனோட திக்னஸ் வந்து இருக்கணும். அந்த சிலிண்டரோட திக்னஸ் வந்து அந்த திறனோட ஸ்ட்ரென்த் வந்து இருக்கணும். ஸோ அது ஸ்ட்ராங் இனஃப் டு ரெசிஸ்ட் த இன்டர்னல் ப்ரெஷர். இந்த மாதிரியான பாய்லர்ஸு, ஐசி இன்ஜின்ஸு, எல்பிஜி சிலிண்டர்ஸ்னாலாம் இன்டர்னலாகவே நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஏன்னா அந்த ஃப்ளூயிட்ஸ்னால க்ரியேட் ஆகிட்ருக்கும். So they should be no corrosive, no toxics and should not react chemically with fluids. இதில் வந்து கரோஷன் ஆகக்கூடாது, டாக்ஸிக்காக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மெட்டல் வந்துட்டு அந்த ஃப்ளூயிடோட உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளூயிடோட நம்ம வந்து ரியாக்ட் ஆகிடக்கூடாது. ரியாக்ட் ஆச்சுன்னா அது பர்ஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ரியாக்ட் ஆகக்கூடாது. இந்த இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் சிலிண்டர் வந்து அதோட மெட்டீரியல் எப்படி இருக்கணும், அதோட ஷேப் எப்படி இருக்கணும், அதோட திக்னஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம கம்பல்சரி வந்து படிக்கணும். நம்ம படித்தா தான் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் இன் தின் சிலிண்டர்ஸ். தின் சிலிண்டரில் என்னென்ன ஸ்ட்ரெஸ் நம்ம ஆக்ட் ஆகுதுன்றதை பார்ப்போம். சர்க்கம்ஃபரன்ஷனல் ஸ்ட்ரெஸ், அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ்னால் அந்த சிலிண்டர் இருக்குதுன்னா அந்த சிலிண்டரோட சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவில் நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் ஹூப் ஸ்ட்ரெஸ்ன்னு கூட சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ். ஆக்சியலாக நமக்கு என்ன லோடு ஆக்ட் ஆகுது அதுதான் லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ். இப்போ நான் ஸ்ட்ரெஸ் இப்போ வந்து சிலிண்டரை நான் கட் பண்ணுறேன். நம்மளோட சிலிண்டர் இப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதான் நம்மளோட சிலிண்டராக இருக்குது. இதோட ஹூப் ஸ்ட்ரெஸ்னால் அதோட சர்க்கம்ஃபரன்ஸில் அதாவது அதோட சுற்றில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஹூப் ஸ்ட்ரெஸ் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸும்போம். லாங்கிடியூட்னா அதில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நம்ம ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த ஃபிகர் தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அந்த எங்கன்னா உள்ளே வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து ப்ரெஷர்டு ஃப்ளூயிடாக இருக்கும்போது தென் சிலிண்டர் செல்ஸில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோடு வந்து ஆக்ட் ஆகும். இதை வந்து நான் சிக்மா எல்என் லாங்கிடியூடல்ன்றனால சிக்மா எல்ன்போம், இது ஹூப் ஸ்ட்ரெஸ்ன்றனால சிக்மா ஹெச்ன்போம். இப்போ இந்த ஹூப் ஸ்ட்ரெஸ், லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ்ஸையும் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்றதே பார்க்கலாம். இப்போ இதான் ஹூப் ஸ்ட்ரெஸ். ஹூப் ஸ்ட்ரெஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் லாங்கிடியூடல் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹூப் ஸ்ட்ரெஸ் சர்க்கம்ஃபரன்ஸில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஹூப் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஹச் தான் ஃபார்முலா. PD/2T ஃபார்முலா எல்லாமே சேமாக இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபார்முலா வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ப்ராப்ளம் சப்ஸ்டியூஷனாக உள்ள டைரக்ட் ஃபார்முலாவும் கூட கொஷனில் வரும். நிறைய தடவை வந்திருக்குது. PD/2T இங்கே வந்து 2 வரும். 2T இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாருங்கள், இதோட யூனிட் வந்து நியூட்டன் பர் mm ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஹூப் ஸ்ட்ரெயின் பாருங்கள். ஹூப் ஸ்ட்ரெயின் நமக்கு என்ன தெரியும், ஸ்ட்ரெஸ் பை ஏரியான்னு நமக்கு தெரியும். ஸோ ஹூப் ஸ்ட்ரெயின் வந்து நான் இனிட்டாக ஹச்ன்னு டெனோட் பண்ணுறேன். PD ஸ்ட்ரெஸ் பை PD/2T நான் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு
ஸ்ட்ரெஸ் பை அதோட இது ஏரியா ஸ்ட்ரெயின் என்னன்னா அது 2E டிவைட் பை 2 மைனஸ் ஆஃப் மியூ. ஸோ அதோட பாய்சன் ரேஷியோ யங்ஸ் மாடுலேஷன் நான் டிவைட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதில் நமக்கு இது எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நமக்கு என்ன ஃபார்முலா வருதுன்றதை பாருங்கள். PD5 4TEன்னு வருது, 2 மைனஸ் மியூன்னு வருது. ஸோ நம்மளோட இது ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்னது, சிக்மா H இஸ் ஈக்குவல் டு PD பை 2T. இங்கே வந்து 2Tன்னு வருது, PD பை 2Tன்னு வருது. இங்கே வந்து PD பை 4TE 2 மைனஸ் ஆஃப் மியூன்னு வருது. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட ஹூப் ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா. ஸோ ஸ்ட்ரெஸ்லேருந்து நமக்கு ஸ்ட்ரெயின் இருந்துச்சு. ஹூப் ஸ்ட்ரெயினோட ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் நமக்கு 4 ஃபார்முலா இருக்குது, ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு, ஹூப் ஸ்ட்ரெயின், லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ்ஸு, லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின். ஸோ இது மாதிரி 4 ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இதெல்லாமே வந்து இதுக்கு சிலிண்டருக்கு, நெக்ஸ்ட் வந்து ஸ்பியருக்கு கூட அதே மாதிரி நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது Pன்றது வந்து இதில் Pன்றது ப்ரெஷர்டு ஃப்ளூயிடு, Tன்றது திக்னஸ், Eன்றது யங்ஸ் மாடுலஸ், Dன்றது டயா, மியூன்றது பாய்சன் ரேஷியோ. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ் போவோம். லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு சேம் சிக்மா எல்னு நம்ம டினோட் பண்ணுவோம், PD பை 4T. நம்ம அங்கே என்ன பண்ணோன்னா PD பை 2T. இது வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஹெச்சோட வேல்யூ வந்து இதே வந்து லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து 4ன்னு வருது, இங்கே 2ன்றதுக்கு தான் இங்கே 4ன்னு வருது. சேம் இதே மாதிரி நமக்கு லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின் என்னென்னு பாருங்கள். அங்கே என்னென்ன பார்த்தோம், ஹூப் ஸ்ட்ரெயின் என்னென்னு பார்த்தோன்னா PD பை 4TE 1 மைனஸ் ஆஃப் 2 மியூன்னு பார்த்தோம், 1 மைனஸ் ஆஃப் 2 மியூன்னு பார்த்தோம். இது வந்து 1 மைனஸ் ஆஃப் 2 மியூன்னு இருக்குது. அங்கே என்ன நம்ம பார்த்தோம்னா 2 மைனஸ் ஆஃப் மியூன்னு பார்த்தோம். அந்த இதில் நம்ம பார்த்தது 2 மைனஸ் மியூ, அதாவது சேம், இதெல்லாம் சேமு. இது வந்து 1 மைனஸ் 2 மியூ, அங்கே வந்து 2 மைனஸ் மியூன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது பாருங்கள், நீங்கள் சிக்மா ஹெச் சிக்மா எல்லோடுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சிக்மா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் சிக்மா எல். ஏன்னா இது பாருங்கள், இது வந்து இங்கே PD பை 14 இருக்குது, இங்கே PD பை 2T இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 2L, அதுதான் உங்களோட ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹூப் ஸ்ட்ரெயின் என்னென்னு பார்த்தாச்சு. ஹூப் ஸ்ட்ரெயினுமே இது கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாய்சன் ரேஷியோ கிட்ட தான் உங்களுக்கு இதாகும், மற்றபடி எல்லாமே சேம் ஆகும். தி ரேஷியோ ஆஃப் ஹூப் ஸ்ட்ரெயின் டு லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின் அதை நம்ம பார்த்துருக்கோம். ஹூப் ஸ்ட்ரெயின் நான் மேலே எழுதியிருக்கேன், லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின் கீழே எழுதியிருக்கேன். இதுதான் டிஃப்ரென்ஸ். இது எல்லாமே சேம், இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். 2 மைனஸ் மியூ 1 மைனஸ் 2 மியூ இதான் ரேஷியோ. இந்த மாதிரி ரேஷியோ வச்சும் கேட்கலாம். மொத்தம் 4 டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. நீங்கள் 4 டைப் ஆஃப் ஃபார்முலாஸே ரிலேட் பண்ணி படித்தா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் பார்ப்போம். ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா என்னென்னா PD பை 4TE. சேம் அதே மாதிரி வருது, நமக்கு ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா மாதிரி தான் வருது. ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா என்ன வந்துச்சு, PD பை 4TE. அந்த இதுக்கு வந்து 1 மைனஸ் 2 மியூன்னு வந்துச்சு. எதுக்குன்னா இது வந்து லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயினுக்கு வந்து 1 மைனஸ் 2 மியூ வந்துச்சு. அதே வந்துட்டு 4TE 2 மைனஸ் மியூன்றது எதுக்கு வந்துச்சுன்னா ஹூப் ஸ்ட்ரெயினுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்ன வருது, அதே தான் வருது, 5 மைனஸ் 4 மியூன்னு வருது. ஸோ இந்த இடம் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, 5 மைனஸ் 4 மியூன்னு வருது. இது மாதிரி கம்பேர் பண்ணி நீங்கள் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஒவ்வொரு ஃபார்முலா படுக்கும்போது அந்த ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுட்டே வாங்க. ஸோ இப்போ தின் ஸ்பியருக்கு எப்படி இருக்கும் ஃபார்முலா, இதெல்லாம் தின் சிலிண்டருக்கு நம்ம பார்த்தோம். இப்போ தின் ஸ்பியருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது தின் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும், ஸ்பியர்ன்றது வந்துட்டு ஒரு அதாவது அதோட ஹூப்பும் சரி அதோட லாங்கிட்யூடலும் சரி சேம் டைமென்ஷன்ஸ் தான். ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அதோட ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸும் லாங்கிட்யூடல் ஸ்ட்ரெஸ்ஸுமே சேமாக தான் இருக்கும். PD பை 4T. இது PD பை 4Tனா அந்த இதோட லாங்கிட்யூடல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ PD பை 4T நம்ம எதுக்கு பார்த்தோன்னா தின் சிலிண்டரோட லாங்கிட்யூடல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஆனால் ஹூப் ஸ்ட்ரெஸ் என்ன வந்துச்சு, PD பை 2T வந்துச்சு. அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங்கிட்யூடல் ஸ்ட்ரெயின் ஹூப் ஸ்ட்ரெயின் இதுவுமே சேமாக தான் இருக்கும். PD பை 4TE 1 மைனஸ் மியூ. அங்கே வந்து என்ன பார்த்தோம், 1 மைனஸ் 2 மியூன்னு பார்த்தோம். இங்கே வந்து 1 மைனஸ் மியூ தான் இதோட ஃபார்முலா. ஸோ இதே வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்ன ஆகுதுன்னா 3PD பை 4TE. இங்கே 3ன்னு ஒரு இது ஆட் ஆகுது. 1 மைனஸ் சேம் இதே வேல்யூ 1 மைனஸ் சேம் மியூ அதாவது. இப்போது நம்ம எல்லா ஃபார்முலையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது தின் சிலிண்டர். சிலிண்டருக்கு என்ன வந்துச்சு, தின் சிலிண்டருக்கு ஹூப் ஸ்ட்ரெஸ் என்ன வந்துச்சு, PD பை 2Tன்னு வந்துச்சு. ஆனால் ஹூப் ஸ்ட்ரெயின் என்ன வந்துச்சு, இது லாங்கிட்யூடல் ஸ்ட்ரெஸ் என்ன வந்துச்சு, PD பை 14 வந்துச்சு. இதே வந்துட்டு நமக்கு ஸ்பியருக்கு என்ன வந்துச்சுன்னா இது ரெண்டுமே சேமாக இந்த வேல்யூ அப்படியே வந்துச்சு. அதாவது ஹூப் ஸ்ட்ரெயினுக்கும் சரி ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் சரி PD பை 14 அப்படியே சேமாக வந்துச்சு. இதுதான் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா முடிஞ்சிச்சு. இங்கே இது ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஸ்ட்ரெஸ் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெயின்.
ஸ்ட்ரெயின் என்ன வந்துச்சுன்னா அந்த இது தின் சிலிண்டருக்கு வாங்க, தின் சிலிண்டரில் ஸ்ட்ரெயின் என்ன வந்துச்சு, ஹூப் ஸ்ட்ரெயின் என்ன வந்துச்சுன்னா பிடி பை 4TE. இது சேமாக தான் இருந்துச்சு, 2 - μன்னு வந்துச்சு. இந்த இடத்துல 2 - μன்னு வந்துச்சு. அதே லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் என்ன வந்துச்சுன்னா இதெல்லாம் சேமாக இருந்துச்சு, 4TE இதெல்லாம் சேமாக இருந்துச்சு, 1 - 2 μன்னு வந்துச்சு. ஓகேவா. அதே வந்துட்டு இதுக்கு ஸ்பியருக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பியருக்கு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயினும் ஹூப் ஸ்ட்ரெயினும் சேமாக தான் இருந்துச்சு. என்ன வேல்யூ வந்துச்சுன்னா பிடி பை 4TE 1 - μன்னு வந்துருச்சு. இந்த இடம் 1 - μ, இங்கே வந்து 2 - μ, 1 - 2 μன்னு வந்துச்சு, இங்கே வந்து 1 - μன்னு வந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தின் சிலிண்டருக்கு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்ன வந்துச்சுன்னா, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்ன வந்துச்சு, பிடி பை 4TE இதெல்லாமே சேம், பிடி பை 4TE வந்துச்சு. 4 μன்னு 5 - 4 μன்னு வந்துச்சு. அதே ஸ்பியருக்கு என்ன வந்துச்சுன்னா இந்த இடத்துல 3ன்னு வந்துச்சு, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் 3 பிடி பை 4TE 1 - μ, இந்த 1 - μ அப்படியே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி ஃபார்முலாஸை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸு. இந்த சிலிண்டர்ஸை பொறுத்த வரைக்கும், தென் சிலிண்டர் ஷெல்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த ஷெல்ஸில் 2 ஷெல்ஸ் இருக்குது, ஸ்பியரு சிலிண்டர் ரெண்டுமே தின் ஸ்பியர் தின் சிலிண்டர்ஸ். இந்த ஃபார்முலாஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக், மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இதில் கொஷின்ஸு ப்ராப்ளம்ஸ் 2 மார்க்ஸ் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளோட வீடியோஸை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல்ஸில் நிறையா வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். நம்மளோட சேனல் இருக்கிற எல்லா வீடியோஸையும் போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.